எந்த பணியும் செய்யாம சந்திக்கல, மூத்த எதுவும் சமைக்கல, அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. கைஸ் நாங்களவா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. தாவேகா ஜெயிச்சதுக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணமா? இதை பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் சொல்லியிருந்தாங்க. அதை கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்லேருந்து உட்பட ஹிந்துவில் வந்து ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீல்ஸை வச்சு தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க, இப்பயும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸை வச்சு தான் ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரொம்ப பரவலாக பரப்பிட்டு இருக்காங்க. அது உண்மையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சமூக வலைத்தளம் இன்னைக்கு முக்கிய பங்காக இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இன்ஸ்டாகிராம் வந்து தாவேகா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? மற்ற கட்சிக்காரெல்லாம் யூஸ் பண்ண முடியாதா? இதே இது யூடியூப்ல எந்த வீடியோ திறந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட ஒரு 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் திறட்டும் அந்த வீடியோ தான் வரும். எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட சாங் தான் வரும். டிஎம்கேயோட விளம்பரத்தை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், பயங்கரம் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. 2021 பார்த்துருப்போம், ஸ்டாலின் தான் வராரு. அப்பையிலேருந்து ஆரம்பிச்சு அவங்களோட விளம்பரமாக இருக்கட்டும், மீடியா சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதே எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம். அதை தாண்டி இப்படி ஒரு மாற்றம் வந்து வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டுமா நினச்சுன்னா ஏற்றுக்க முடியாது. பல காரணங்கள் இருக்கு. முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல இருந்த ஆன்டி இன்கமெண்ட்ஸ் தான் வந்து முக்கிய காரணமாக இருக்கு. அதை தாண்டி டிஎம்கே ஏடிஎம்கே 2 பார்ட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து மக்கள் வேணாமா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருந்திருக்காங்க. 91 ஆரம்பிச்சா இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து 3வது அணி வரப்போ ஸ்ட்ராங்கான பிளேயர் யாராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற மக்கள் ஏங்கிட்டு இருக்கப்ப கரெக்டான டயத்தில் 2024 கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயம், எவ்வளோ பணம்லாம் எப்பயுமே கீ ஃபேக்டராக சொல்லுவாங்க. பணமே கொடுக்காம இவ்வளோ பெரிய வெற்றி 108 இடங்களா இருக்கும், 35% வாக்குகளா இருக்கும், சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு காரணம் ஆன்டி இன்கமெண்ட்சி. 5 வருஷத்தான ஆட்சிக்கான ஆன்டி இன்கமெண்ட்சி இருந்ததை பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இப்போ தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி யார் வேணா சொல்லலாம். அவங்க சைட்லையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் யார் வேணா சொல்லலாம். அவங்க சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சு அதுக்கான காரணத்தை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணங்கள் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கும். சென்னையிலே பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க கோட்டைன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் இருந்தப்பவே வந்து சென்னை வந்து டிஎம்கே ஜெயிச்சது அப்படின்னு. சென்னையில் தோற்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மெயினான பார்க்குறப்ப மழை வெள்ளம் பார்த்துருக்கோம். எவ்வளோ கோடி பட்ஜெட்கள் அலோகேட் பண்ணாங்க. பட் மழை வெள்ளம் வருஷம் மக்கள் பாதிக்கப்படுறப்ப அந்த ஒரு சலிப்பு டிஎம்கே ரெண்டுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்துக்கான விதையாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. அந்த ஒரு கரெக்டான ஆப்ஷனை கரெக்டான நேரத்தில் நேரம் காலம் எல்லாம் கரெக்டாக வரப்ப அப்படி ஒரு தலைவர் வரப்ப ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவர் வராரு. நான் வந்து ஒரு பைசா கூட ஒரு காசை வந்து எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ ஊதியத்தை விட்டுட்டு வரேன், இவ்வளோ சொத்து ஆல்ரெடி எனக்கு இருக்குது, இனிமேல் நான் ஒரு பைசா கூட ஊழல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக சொன்னது மக்கள் அவரை நம்பிக்கையாக வாக்களிச்சிருக்காங்க. அவரே கேட்ட மாதிரி தான், ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா விஜய் அண்ணாவை நம்புறீங்கன்னு சொல்லி விஜயை நம்புறப்ப விஜய் வந்து மக்கள் அதிகமாக நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அதுதான் பார்க்க முடியுது. இதை தவிர்த்து நீங்களே வந்து உங்களையே ஏமாத்திக்கிற மாதிரி வெறும் இன்ஸ்டாகிராம்னால வெறும் சமூக வலைத்தளங்களால மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணம், அது ஒரு மீடியம் தான். எப்படி வந்து செய்தி சேனலில் வந்து ஒரு செய்தியை போகிறப்ப சமூக வலைத்தளம் ஒரு மீடியமாக நீங்கள் உங்களை ஆன்டி இன்கமெண்ட்ஸியாக இருக்கட்டும், சமூகத்தில் நடந்த குற்றங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் இன்னும் அதிகமாக சேர்த்தாங்கன்னு வேணா சொல்லலாமே தவிர முக்கியமாக இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் காரணம்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது. ரொம்ப நெகட்டிவானது. தேர்தலுக்கு முன்னாடி நீங்களும் ரீல்ஸ் தானே பண்ணியிருந்தீங்க, நீங்களும் ரீல்ஸ் பண்ணியிருக்கீங்க. 2 பசங்க இன்ஸ்டாகிராம் பண்ணுறாங்க, அவங்களோட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் கலப்பணின்னு சொல்லி ஒன்றிணைவும் சொல்லி எவ்வளோ உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி எவ்வளோ திட்டங்கள் சோசியல் மீடியாவை நீங்களும் ப்ரொமோட் பண்ணீங்க. சோசியல் மீடியாங்கிறது மீடியம் தான், அதான் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னமோ தாவேகா கட்சிக்காரங்க அந்த இளைஞர்கள் அந்த ஜென்சி கிட்ட மட்டும் தான் இன்ஸ்டாகிராம் இருக்கு, மற்றவங்க யாருக்கும் இன்ஸ்டாகிராமே இல்லை, யாராலும் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு போறீங்க. அது ஒரு மீடியம் தான், எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 கட்சிகள் பிடிக்காதது ஒரு தலைவர் மேல ஒரு நம்பிக்கை, தொடர்ச்சியா ஒரு 50 ஆண்டுகள் மாற்றி ஆடுற அது மக்களுக்கு ஒரு வெறுப்பு. அந்த ஒரு சேஞ்ச் எப்பதான் மாற்றம் வரும் கரெக்டான டயத்துல 2026 நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிச்சது முக்கிய காரணம் இளைஞர்கள், பெண்கள் போன்ற எல்லா தரப்பட்ட மக்களும் எல்லா ஏரியாலையும் ஜெயிச்சிருக்காங்க. புரட்சி நடந்திருக்கு, புரட்சி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை தவிர்த்து கன்ஸ்ட்ரக்டிவா எப்பப்பெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அப்போலாம் பார்த்தா தமிழக வெற்றிகளும் சரி அது தலைமை சரி மாற்றிட்டு வராங்க. உதாரணத்துக்கு நம்ம நிறையா சொல்லலாம். அந்த ஒரு மேற்கூரை போட்டதாக இருக்கும், அவங்க பாதுகாவலர் வந்து பாதி இது முட்டி போட்டு உட்காந்ததாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாளில் விமர்சனம். தாவேகா பொறுத்த வரைக்கும் சரி, விஜயோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின பேர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக தொடர்ச்சியாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த தப்பு பண்ணாலும் சரி முதல் கிரிட்டிசிசமாக அவங்க வைக்கிறாங்க. மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இன்னைக்கு தேதியில் வரைக்கும். அது ரொம்ப பெரிய ப்ளஸ்
ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இதே கண்டினியூவாக பண்ணிட்டு போனாங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு தேர்தல் மட்டும் இல்லை, இந்த ஒரு தேர்தலை வச்சு தொடர் தேர்தலில் அவங்க ஜெயிக்க முடியும். அப்படி அடுத்த தேர்தலையும் நீங்கள் மீண்டு வரணும்னா உங்களை தப்பை சரி செஞ்சுட்டு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தான் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி மக்கள் மேலே பழிய போகிறது, மக்களை தற்கொலைங்கிறது, அவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அரசு அறிவே கிடையாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி வேலைகளை விட்டுட்டு மக்களை குறை சொல்லாமல் உங்களோட தப்பை திருத்திக்கிட்டு அரசியல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான மாற்றம் வரும். ஸோ இதுதான் தமிழக வெற்றி கழகம் ஓவரால் ஜெயிச்சதுக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம் தான் மட்டும் காரணம் சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. அது ஒரு காரணம்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபேக்டர்ஸை சேர்ந்து ஒரு வெற்றியை நம்ம பார்த்துருக்கோம். கண்ணு முன்னாடி அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் காலத்தில் பார்க்கல, இப்போ நம்ம பார்க்குறப்போ ஒரு ஹிஸ்ட்ரி நடந்திருக்கு. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.